சிற்றம்பலம். அரகர நம பார்வதிபதையே அரகர மகாதேவா. தென்னாருடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம்பெண் முருவானாய் போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சைவத்தின் மேற்சமயம் வேறு இல்லை, அதில் சாகார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திருத்தேவாரம் திருவாசகமும் உய்வைதரச் செய்த நால்வரு பொற்றாள் எம் துணையே. சிற்றம்பலம். எல்லாம் வல்ல தில்லைபுத்த நாயகனாருடைய திருவடி கமலங்களையும் ஞானாசிரிய பெருந்தகையுடைய திருவடி கமலங்களையும் நம்மை நாளும் இந்த நன்னெறியில் ஈடுபடுத்தி நமக்கு நாளும் பெருமானுடைய திருவடியை கூட்டி வைக்கக்கூடிய திருகைலாய வரம்பரி திருவாவூர் ஆதீனத்து குருமகா சன்னிதானங்களுடைய திருவடி கமலங்களை மனமொழிமைகளால் அடிநாயை வழுத்தி துதித்து ஏற்றி போற்றி இன்றைய நன்னாளிலே நம்முடைய சேந்தனார் பெருமகளார் அருளி செய்த திருவிசைப்பா என்ற ஞான நூலின்கண் 9ஆம் திருமுறையாய் ஞான நூலின்கண் திரு வீழிமிழலை என்ற திருத்தலத்து திருவிசைப்பாவை நாம் நம்முடைய அறிவுக்கிணங்க சிந்தித்து வந்த நிலையிலே ஏகநாயகனி என்ற திருப்பதிகத்திலே ஒரு ஏறத்தாழ ஒரு 6 பாடல்களை நாம் சிந்தித்திருக்கின்றோம். எனவே இன்று 7வது திருப்பாடல் கங்கை நீர் அரிசீர் என்ற திருப்பாடல். எனவே இந்த பாடலை நாம் பாடுவதற்கு முன்னதாக மீதி முன்னம் பார்த்த அந்த 6 பாடல்களும் நினைவூட்டலின் வண்ணமாக ஒரு வரியும் ஒரு முறையாக பாடி நாம் இந்த 7வது பாடலுக்குள் செல்லலாம். பண் பஞ்சமம், ராகம் ஆகிரி, தலம் திரு வீழிமிழலை, தாளம் ஆதி, மனநமுறை. ஏகநாயகனை இமயவர் கரசை என்னுயிர்க்கமுதினை எதிரில் போகநாயகனை புயல்வன கருளி பொன்னெடும் சிவிகையாவூர்ந்த மேகநாயகனை மிகுதிரு வீழி முழலை விண்ணிழிச்செழும் கோயில் யோகநாயகனை அன்றி மற்றொன்றும் உண்டன உணர்கிலேன் ஞானே. கற்றவர் விழுங்கும் கற்பக கனியை கரையிலா கருணை மா கடலை மற்றவர் அறியா மாணிக்க மலையை மதிப்பவர் மனமணி விளக்கை செற்றவர் புறங்கள் செற்றையும் சிவனை திருவீழிமிழலை வீற்றிருந்த கொற்றவன் கண்ணை கண்டு கண்டுள்ளம் குளிரையன் கண் குளிர்ந்தனவே மண்டல தொழியை விளக்கியா நுகர்ந்த மருந்தையின் மாறிலாமணியை பல்டலரையன்மார் கரிதுமாயடியார் எளியதோ பவளமால் வரையை வெள்ளலர் மலர்வாய் வேரிவார் பொழில் சூழ் திருவீழிமிழலையூர் ஆளும் கொண்டலங்கள்ட தெங்குரு மணியை குருகவல் வினை குருகாவே தள்ளடி நிழற்கு என்னையும் தகைத்த சசிகுலாமவுலியை தானே எல்லிடை கமலம் மூன்றினுள் தோன்றி எழுஞ்செழும் சுடரினை அருள் சேர்
வில்லெடும் கடலுள் வெள்ளத்தை வீழி முழலையுள் விளங்குவெண் பளிங்கில் புல்லடி கடிமை புக்கினி போக விடுவனும் பூண்டு கொண்டேனே தெய்வ நெறினல் வென்றிருள் மாய பிறப்பராயிந்திர சால பொய் தெய்வ நெறி நான் புகாவகை புரிந்த புராண சிந்தாமணி வைத்த மெய் தெய்வ நெறி நான் மறையவர் வீழி முழலை விண்ணிழிச்செழும் கோயில் அத்தைவ நெறியில் சிவமலாதவன் அறிவரோ அறிவுடையோரே அக்கணானய செல்வமே சிந்தி தைவரோடழுந்தியானவமே புக்கிடா வண்ணம் காத்தனை ஆண்ட புனிதனை வனிதை வாகனையன் திக்கலாம் புலவும் புகழ் திருவீழி முழலையான் திருவடி முழக்கி புக்கு நிற்பவதம் பொன்னடி கமலம் பொடியனில் தடிமை பூண்டேனே பொடியனில் தடிமை பூண்டேனே சித்தம்பலம். ஆக நாம் இந்த 6 பாடல்களை முறையாக சிந்தித்தோம். அதைத் தொடர்ந்து 7வது பாடல் கங்கை நீர் என்று துவங்கப்படக்கூடிய திருப்பாடல். கங்கை நீரரிசி கரையிரு மருங்கும் கமழ்மொழில் தழுவிய கழனி கங்கை நீரரிசீர் கரையிரு மருங்கும் கமழ்மொழில் தழுவிய கழனி முதல் வரி 2 முறையாக அடியேன் பாடுகின்றேன். கங்கை நீரரிசி கரையிரு மருங்கும் கமழ்மொழில் தழுவிய கழனி கங்கை நீரரிசில் கரையிரு மருங்கும் கமழ்மொழில் தழுவிய கழனி. 2வது வரி திங்கள் நீர் தீண்ட நீண்ட மாளிகை சூழ் திங்கள் நீர் தீண்ட நீண்ட மாளிகை சூழ் மாட நீடூயர் திருவிழி மாட நீடுயர் திருவிழி திங்கள் நீர் தீண்ட நீண்ட மாளிகை சூழ் மாட நீடுயர் திருவிழி. இப்ப 2வது வரி முழுமையாக திங்கள் நீர் தீண்ட நீண்ட மாளிகை சூழ் மாட நீடுயர் திருவிழி திங்கள் நீர் தீண்ட நீண்ட மாளிகை சூழ் மாட நீடுயர் திருவிழி. இப்பொழுது முதல் வரியும் 2வது வரியும் இணைத்து ஒரு வரியும் 2 முறையாக கங்கை நீரரிசில் கரையிரு மருங்கும் கமழ்மொழில் தழுவிய கழனி கங்கை நீரரிசில் கரையிரு மருங்கும் கமழ்மொழில் தழுவிய கழனி திங்கள் நீர் தீண்ட நீண்ட மாளிகை சூழ் மாட நீடுயர் திருவிழி திங்கள் நீர் தீண்ட நீண்ட மாளிகை சூழ் மாட நீடுயர் திருவிழி. 3வது வரி தங்கு சீர் செல்வ தெய்வத்தான் தோன்றி
தங்கு சீர் செல்வ தெய்வத்தான் தோன்றி தங்கு சீர் செல்வ தெய்வத்தான் தோன்றி நம்பியை தன் பெரும் ஜோதி நம்பியை தன் பெரும் சோதி தங்கு சீர் செல்வ தெய்வத்தான் தோன்றி நம்பியை தன் பெரும் சோதி. மூன்றாவது வரி 2 முறையாக. தங்கு சீர் செல்வ தெய்வத்தான் தோன்றி நம்பியை தன் பெரும் சோதி. தங்கு சீர் செல்வ தெய்வத்தான் தோன்றி நம்பியை தன் பெரும் சோதி. 4வது வரி. மங்கையூர் பாக தென்மரு மருந்தை மங்கையூர் பாக தென்மரு மருந்தை வருந்தினான் மரப்பனோ இனியே. மங்கையூர் பாக தென்மரு மருந்தை வருந்தினான் மரப்பனோ இனியே. 4வது வரியை இணைத்து 2 முறையாக. மங்கையூர் பாக தென்மரு மருந்தை வருந்தினான் மரப்பனோ இனியே. மங்கையூர் பாக தென்மரு மருந்தை வருந்தினான் மரப்பனோ இனியே. மங்கையூர் பாக தென்மரு மருந்தை மருந்தினான் மரப்பனோ இனியே. 3வது வரியும் 4வது வரியும் இணைத்து 2 முறையாக. தங்கு சீர் செல்வ தெய்வத்தான் தோன்றி நம்பியை தன் பெரும் சோதி. தங்கு சீர் செல்வ தெய்வத்தான் தோன்றி நம்பியை தன் பெரும் சோதி. மங்கை ஊர் பாக தெல்மரு மருந்தை வருந்தினான் மரப்பனோ இனியே. மங்கை ஊர் பாக தெல்மரு மருந்தை வருந்தினான் மரப்பனோ இனியே. இப்போ இந்த பாடல் முழுவதும் ஒருவரும் 2 முறையாக. கங்கை நீரரிசில் கரையிரு மருங்கும் கமழ் பொழில் தழுவிய கழனி. கங்கை நீரரிசில் கரையிரு மருங்கும் கமழ் பொழில் தழுவிய கழனி. திங்கள் நீர் தீண்ட நீண்ட மாளிகை சூழ் மாட நீடுயர்திரு விழி. திங்கள் நீர் தீண்ட நீண்ட மாளிகை சூழ் மாட நீடுயர்திரு விழி. தங்கு சீர் செல்வ தெய்வத்தான் தோன்றி நம்பியை தல் பெரும் சோதி. தங்கு சீர் செல்வ தெய்வத்தான் தோன்றி நம்பியை தல் பெரும் சோதி. மங்கை ஊர் பாக தெல்மரு மருந்தை வருந்தினான் மரப்பனோ இனியே. மங்கை ஊர் பாக தெல்மரு மருந்தை வருந்தினான் மரப்பனோ இனியே. ஆக பெரியோர்களே, இந்த திருப்பாடலிலே கங்கை நீர் அரிசியில் கரையிரு மருங்கும் கமழ்பொழில் தழுவிய கழனி திருவேழிமிழலை திருத்தலத்தினுடைய சிறப்பை எடுத்துரைக்கும் முகத்தானாக அரிசில் என்று சொல்லப்படுகின்ற அந்த அரிசில் ஆற்றங்கரையின் கரையிலே அமைந்திருக்கக்கூடிய திருத்தலம். அப்போ அந்த 2 பக்கங்களும் அப்படி பூஞ்சோலைகள் கமழுகின்ற தலமாகவும் இது விளங்குகின்றது. என்ன ஒப்புமை காட்டுகின்றார் என்றால், கங்கை நீர் ஒத்த அரிசிற்கரை என்று அதை காட்டுகின்றார். கங்கை நீர் அரிசிற்கரை இரு மருங்கும், அரிசில் ஆற்றினுடைய கரையில் அப்படி
அப்படி மிகுந்த நறுமணமிக்க பொழில்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய கழனி, வயல்வெளிகள் மிகுந்திருக்கக்கூடிய, அப்படி சந்திரனை தொடுமாறு திங்கள் தோய் சொல்ல திங்கள் நேர்த்தீண்ட அப்படி சந்திரனையே தொடுகின்ற அளவிற்கு உயர்ந்திருக்கக்கூடிய மாளிகை மண்டபங்கள், செல்வ நெடுமாடம் சென்று சேனோங்கி மறு ஞானசம்பந்த பெருமான் தில்லை திருத்தலத்தை, அது மாதிரி அப்படி மாளிகைகள் சூழ்ந்திருக்கக்கூடிய, மாடங்கள் நீண்டு உயர்ந்திருக்கக்கூடிய, இவ்வளவு செல்வ செழிப்பு மிக்க திருவிழிமிழலை என்ற திருத்தலத்தின்கண் இறைவன் அங்கேயே தங்கி அப்படி செல்வனாக நிற்கின்றார். செல்வர் பராய்த்துறை செல்வர் மேற்சிதையாதன செல்வன் ஞான சம்பந்தன செந்தமிழ் செல்வமாம் இவை செப்பவே. இப்போ சம்பந்த பெருமான் செல்வன் தன்னை குறிப்பிடுகின்றார், தான் பாடுகின்ற தேவாரம் செல்வம்ங்கிறாரு. அப்போ இந்த இவர் செல்வன் பாடுகின்ற தேவார செல்வம் என்றார். எப்படி இது இவர் செல்வனாகவும் அவருடைய தேவாரம் செல்வமாகவும் இருக்கின்றது என்றார், செல்வமாகிய சிவபெருமானை பாடுவதால் அவர் செல்வன், செல்வமாகிய சிவரும் பாடுகின்ற தேவாரம் செல்வம். அப்போ செல்வனை அடைவதுதான் நம்முடைய செல்வம் என்று நமக்கு காட்டப்படுகின்றது. அப்போ அந்த செல்வம் என்பது இறைவனே நம்ம பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அந்த செல்வன் தெய்வம் அப்படி இறைவனாக நமக்கு அருள் செய்யும் முகத்தானாக அமர்ந்திருக்கு. அது எப்படி தான் தோன்றி நம்பி, அப்போ இவனை தோற்றுவித்தவர்கள் யாவரேனும் உளரோ. ஒரு கேள்வி ஞான நூல்ல கேட்கும் பொழுது குழந்தைங்க கேட்பாங்க, கடவுள் தான் இந்த உலகங்களை நமக்கு தந்தார் அப்படின்னு. அப்ப கடவுளை யாரு தந்தார், கடவுளை யார் படைத்தார் அப்படிமா, அவன் அனாதி பொருள், முதலும் முடிவும் இல்லாதவன், அப்ப எல்லாவற்றிற்கும் அவனே முன்னமே தோன்றி முளைத்தான் கான் என்று நம்ம காட்டுறோம். அப்ப தூண்டு சுடரணைய சோதி கண்டாயின்னு திருமறை காட்டு தேவாரத்துல நம்ம பார்க்கிறோம். அது மாதிரி அவன் அவன் நித்திய பொருள், அவனும் சரி உயிரும் சரி இரண்டுமே நித்திய பொருள். பாசமாகிய உலகம் ஆணவ மலம் அவைகளும் நித்திய பொருள். எனவே நம்ம சித்தாந்தத்துல காணுகின்றோம். ஆகையினால அப்படிப்பட்ட அப்படி அந்த தான் தோன்றி நம்பியை தன் பெரும் சோதி பெருமானுடைய அந்த இலக்கணங்கள்ல பெருமான சோதி வடிவு என்று நம்ம நூல்களும் வேதங்களும் ஆகமங்களும் பெருமானை காட்டும். அது தத்துவம். எனவே அப்படி சோதிவாக இருக்கக்கூடிய பெருமான் அவன் உமையம்பிகை ஒரு பாகமாக உடையவன் என்பதையும், அவன் என் அருமருந்தை அறிவதற்கரிய மருந்து, ஒரு மருந்து எப்பொழுது நமக்கு உயிர் காக்கும் பொருளாக நமக்கு உணரப்படுகின்றதோ அப்பதான் அது அருமருந்தா தெரியும். அது வரைக்கும் இப்போ போறோம், மெடிக்கல் ஷாப்புக்கு போயிட்டு வரோம், இப்போ வரைக்கும் மெடிக்கல் ஷாப்ல இருக்கக்கூடிய அந்த மருந்துகள் எல்லாம் பெருசா நமக்கு தெரியாது. ஆனா நமக்கு ஒரு நோய் ஏற்படும் பொழுதுதான் அந்த மருந்தினுடைய மகிமை நமக்கு தெரிவது போல, உலகம் என்ற பிறவி என்ற நோய் என்பது நாம் உணர்ந்தோம் அப்படின்னா அருமருந்தாகிய சிவபெருமான் நமக்கு தென்படுவார். எனவே அப்படிப்பட்ட நிலையில அப்படி என்னரு மருந்தை வருந்தி நான் மறப்பனோ இனியே, நான் மறந்து விட்டு வருந்தி நிற்பனா, நான் நிற்க மாட்டேன், அவனை எண்ணிக்கொண்டே இருப்பேன் என்ற கருத்திலே இந்த பாடல் நமக்கு இசைத்திருக்கின்றார் நம்முடைய ஞானாசிரியர் பெருமான். அடுத்த திருப்பாடல் ஆயிரம் கமலம் ஞாயிறு ஆயிரம் என்று துவங்கப்படக்கூடிய திருப்பாடல். சிற்றம்பலம். ஆயிரம் கமலம் ஞாயிறாயிரமும் கண்முக கரசரணத்தோ ஆயிரம் கமலம் ஞாயிறு ஆயிரம்
முக்கண் முககர சரணத்தோன் ஆயிரம் கமலம் ஞாயிராயிரம் முக்கண் முகக்கர சரணத்தோன் ஆயிரம் கமலம் ஞாயிறு ஆயிரம் முக்கண் முகக்கர சரணத்தோன். இரண்டாவது வரி பாயிரும் கங்கை பனிநிலா கரந்த படர்சடை மின்னு பொன்முடியோன் பாயிரும் கங்கை பனிநிலா கரந்த படர்சடை மின்னு பொன்முடியோன். இப்போ இரண்டாவது வரி முழுமையாக பாயிரும் கங்கை பனிநிலா கரந்த படர்சடை மின்னு பொன் முடியோன் பாயிரும் கங்கை பனிநிலா கரந்த படர்சடை மின்னு பொன் முடியோன். முதல் வரியும் இரண்டாவது வரியும் இணைத்து இரண்டு முறையாக ஆயிரம் கமலம் ஞாயிறு ஆயிரம் முக்கண் முகக்கர சரணத்தோன் ஆயிரம் கமலம் ஞாயிறு ஆயிரம் முக்கண் முகக்கர சரணத்தோன் பாயிரும் கங்கை பனிநிலா கரந்த படர்சடை மின்னு பொன்முடியோன் பாயிரும் கங்கை பனிநிலா கரந்த படர்சடை மின்னு பொன்முடியோன் வேயிரும் தோழி உமை மணவாளன். நான்காவது வரி வேயிருந்தோழி உமை மணவாளன் விரும்பிய முழலை சூழ்பொழிலை வேயிருந்தோழி உமை மணவாளன் விரும்பிய முழலை சூழ்பொழிலை. மூணாவரி இணைத்து இரண்டு முறையாக வேயிரும் தோழி உமை மணவாளன் விரும்பிய முழலை சூழ்பொழிலை வேயிருந்தோழி உமை மணவாளன் விரும்பிய முழலை சூழ்பொழிலை. நான்காவது வரி போயிருந்தேயும் போற்றுவார் கழல்கள் போயிருந்தேயும் போற்றுவார் கழல்கள் போற்றுவார் புரந்தராதிகளே போயிருந்தேயும் போற்றுவார் கழல்கள் போற்றுவார் புரந்தராதிகளே போயிருந்தேயும் போற்றுவார் கழல்கள் போற்றுவார் புரந்தராதிகளே. இப்பொழுது மூன்றாவது வரியும் நான்காவது வரியும் இணைத்து ஒருவரும் இரண்டு முறையாக வேயிருந்தோழி உமை மணவாளன் விரும்பிய முழலை சூழ்பொழிலை வேயிருந்தோழி உமை மணவாளன் விரும்பிய முழலை சூழ்பொழிலை போயிருந்தேயும் போற்றுவார் கடல்கள் போற்றுவார் புரந்தராதிகளே போயிருந்தேயும் போற்றுவார் கடல்கள் போற்றுவார் புரந்தராதிகளே. இப்பொழுது பாடல் முழுவதும் தாளமிட்டு ஒருவரையும் இரண்டு முறையாக ஆயிரம் கமலம் ஞாயிறு ஆயிரம் முக்கண் முகக்கர சரணத்தோன் ஆயிரம் கமலம் ஆய் ஞாயிறு ஆயிரம் முக்கண் முகக்கர சரணத்தோன் பாயிரும் கங்கை பனிநிலா கரந்த படர்சடை
மின்னு பொன்முடியோ பாயிரும் கங்கை பனி நிலா கறந்த படர்சடை மின்னு பொன்முடியோ வேயிருந்தோழி உமை மணவாளம் விரும்பிய முழலை சூழ் வா பொழிலை வேயிருந்தோழி உமை மணவாளம் விரும்பிய முழலை சூழ் பொழிலை போயிருந்தேயும் போற்றுவார் கழல்கள் போற்றுவார் புரந்தராதிகளே போயிருந்தேயும் போற்றுவார் கழல்கள் போற்றுவார் புரந்தராதிகளே. பெரியவர்களே, இந்த திருப்பாடலிலே ஆயிரம் கமலம் ஞாயிறு ஆயிரம், ஆயிரம் கமலம், கமலம் தாமரை மலர், ஞாயிறு சூரியன். எனவே மூன்று கண்கள், மூன்று கண்களை உடைய பெருமான், முக்கண் முகக்கர சரணத்தோன் பெருமான் எப்படி அந்த காட்சி இருக்கின்றது என்று ஆயிரம் சூரியர்கள் ஒன்று சேர்ந்தார் போல சேக்கிழார் பெருமான் நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வெறுத்தேன் மனை வாழ்க்கை விட்டொழிந்தேன் தலைக்கு தலைமாலை அணிந்ததென்னேன் அந்த திருப்பதிகத்தை பாடி முடிக்கும் பொழுது பெருமான் ஆயிரம் அந்த வெள்ளானை என்று சொல்லப்படுகின்ற அந்த தந்தங்களை, மிகுந்த தந்தங்களை உடைய வெள்ளானை அனுப்பி திருமால் முதலிய பிரமர்களை எதிரே வரவேற்று சுந்தரமூர்த்தி சுவாமிகளை அழைத்து வரும்படி பெருமான் வருகின்றார். திருஅஞ்சை களத்திற்கு அந்த யானை வருகின்றது. அப்ப வரலாறு நம்ம பார்ப்போம். அப்ப பெருமான், நம்பியார பெருமான் எப்படி சென்றார் அப்படிங்கிறத சேக்கிழா பெருமான் அங்கன் ஓர் ஆயிரம் சூரியன் ஒன்று சேர்ந்தார் போல ஒரு பெரும் பேரொளி தென் திசையிலிருந்து வடதிசைக்கு அப்படி பறந்து வேகமா போகின்றது. அது உபமன்யி மாமுனிவர் தன்னுடைய மாணாக்கர்களுக்கு அந்த சைவ பாடம் சிவாகமங்கள் ஞான நூலை உபதேசம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த ஒளி பின்னால போகின்ற, தனக்கு பின்னால் செல்லுகின்ற ஒளியை உபமன்யி முனிவர் கண்டிருக்க மாட்டார், மாணவர்கள் தான் காண்பார்கள். தன்னை போல் அந்த ஒளியை காணவில்லை இருந்தாலும் தன்னை போல் அந்த கை தலைக்கு மேல் குவித்து நிற்கின்றது. இப்போ மாணவர்கள்லாம் கேட்டாங்க. அதுல ரெண்டு வகையா சொல்லுவாரு சேக்கிழா பெருமான். உபமன்யி முனிவரை சொல்லும் பொழுது மாணவர்களோடு இருக்கும்போது யோகியர்கள்னு சொல்லுவார். அந்த ஒளியை கண்டதுக்கு அப்புறம் மாதவர்கள்னு சொல்லுவார். அந்த சொல்ல கூட கொஞ்சம் ஆழ்ந்து பார்த்தோம்னா யோகியர்கள் என்பவர்கள் அந்த ஒளியை கண்டு மாதவர்களாக நின்றார்கள் அப்படிங்கிற ஒரு பொருளை நம்ம கையாளலாம். எனவே அப்படி அந்த உபமன்யி மாமுனிவர் அவர்தான் உபதேசிக்கிறார். அவர் யார்? அன்னவன் பெயர் ஆளாள சுந்தரன் என்று சொல்லி அவரை பத்தி சொல்லுங்க. எல்லா திசைக்கும் இல்லாத சிறப்பு இத்திசைக்கு தென் திசைக்கு என்னும் போதுதான் தில்லை, திருவாரூர், திருவையாறு, காஞ்சிபுரம், சீர்காழிங்கிற 5 பதிகத்தினுடைய சிறப்பை சொல்லி அந்த புராணத்தை நமக்கு காட்டுவார் சேக்கிழா பெருமான். எனவே ஓர் ஆயிரம் என்று அங்க காட்டுவார். பல ஆயிரம் சூரியர்கள் சேர்ந்தார் போல பெருமான் அப்படிப்பட்ட ஒளிமயமானவன், அப்படிப்பட்ட ஒளி உள்ளவனாகவும், அப்படி திருமுகம் திருக்கை அதான் சொல்றார். அப்படி முக்கண் முக கர சரணத்தோன் இதெல்லாம் பெருமான் உயிர்களுக்கு அருள் செய்யும் முகத்தானாக அப்படி பெருமான் கீழே இறங்கி வருகின்ற நிலை. இங்க சைவ சித்தாந்தத்துல முதல் நூலாக இருப்பது திரு உந்தியார்னு ஒரு நூல். திருவியலு உய்ய வந்த தேவநாயனார்கிற ஞானாசிரியர் அந்த நூலை அருளி செய்திருப்பார். அதுல முதல் பாடலிலே 6 பாடல் உபதேசமாக சொல்லப்படும். அதுல முதல் பாடலே சொல்லுவார், அகலமாய் அறிவு அறியத பொருள் சகலமாய் வந்ததென்று உந்திப்பற தானாக தந்ததென்று உந்திப்பற. முதல் பாடலிலே சொல்லுவார். அகலம்னா களம்னா உருவமில்லாத யாராலும் அறிவதற்கரிய அந்த பொருள், அது ஒப்பற்ற பொருள் ஆகிய அந்த இறைவன் சிவபெருமான் நம்மேல் கொண்ட கருணை மாட்டு, உயிர்கள் மேல் கொண்ட கருணை மாட்டு சகலம், சகலம்னா உருவம் தாங்கி வருகின்ற நிலை. அப்படி சகலமாய் வந்ததென்று உந்திப்பற. அப்ப அவன்தான் வந்தானே என்று சில பேர் சொல்லுவாங்க, நாம தான் இறைவனுக்கு உருவம் கொடுத்தோன்னு இன்னைக்கு சில அறியாமையிலே பேசிக் கொள்பவர்களை பார்க்கிறோம். ஆனால் அப்படி அல்ல, இறைவனே உருவம் தாங்கி வந்தான். நம்மளுடைய குற்றத்தை கண்டு நம்மேல் கொண்ட இரக்கத்தின் காரணமாக அப்படி பெருமான் உருவம் தாங்கி வருகின்றான்
என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப சகலமாய் வந்தது தானாக தந்தது என்று உந்தி பெற என்று நம்ம அதை பார்க்கிறோம். ஆகையினால அவள் அந்த பெருமான் இத நீங்க திருப்புவனம் தலத்து திருத்தாண்டகத்தில் வடிவேறு திரிசூலம் தோன்றும் தோன்றும் வளர் சடை மேல் இளமதியும் தோன்றும் தோன்றும் அப்படி பெருமானுடைய திருமேனிகளில் இருக்கக்கூடிய அந்த பொருள்களை எல்லாம் அப்படி சொல்லிக்கொண்டே வருவார். எனவே அதுதான் காட்டுறார். இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா உயிர்களாகிய நமக்காக, வேற எதுக்காகவும் கிடையாது. இறைவன் தன்னுடைய திருமேனியில் ஏந்தி வைத்திருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாம், அவன் உருவந்தாங்கி வருகின்ற நிலைகள் எல்லாம் எதற்காக என்று கேட்டீங்கன்னா ஒன்னே ஒண்ணுதான், உயிர்களை உய்வு அடைய செய்தல் வேண்டும், அந்த பேரின்பமாகிய திருவடி பேச்சினை ஈதல் வேண்டும் என்பதற்காகத்தான் பெருமான் இத்தனையும் செய்யறான். ஆகையினால அப்படிப்பட்ட பெருமான் பாயிரும் கங்கை பனிநிலா கறந்த, பாய்ந்து ஓடுகின்ற ஒப்பற்ற கங்கையையும் குளிர்ச்சி பொருந்திய நிலவினையும் கறந்த அப்படின்னா அப்படி மறைந்து வைத்து கொண்டு பெருமான் இருக்கின்றான் என்று நமக்கு அதை காட்டுறார். அப்படிப்பட்ட அந்த திருமுடி அந்த குளிர்ச்சி பொருந்திய சந்திரனை மறைத்து வைத்திருக்கக்கூடியதாகவும் பரவிய ஒளிவிட்டு பிரகாசிக்கக்கூடிய அழகிய திருமுடியை உடையவனாகவும் அந்த பெருமான் இருக்கின்றான்னு நமக்கு பொருள் பார்க்கிறோம். இல்ல ஒரு குறிப்பு, கங்கையினால் சந்திரன் குளிர்ச்சி பெற்றானா இல்லது சந்திரனால் கங்கை குளிர்ச்சி பெற்றதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். திருமலை சிறப்பு காணும் பொழுதே இந்த கேள்வி நமக்கு வரும். கங்கையும் குளிர்ச்சிதான், பனிநிலாவும் குளிர்ச்சிதான். இப்ப ரெண்டு பொருளும் சுவாமியுடைய சடாமுடியில இருக்கு. இப்ப அங்க இருக்கக்கூடிய நிலையில கங்கையினுடைய குளிர்ச்சி நிலவுக்கு போகுதா இல்ல நிலவினுடைய குளிர்ச்சி கங்கைக்கு போகுதா என்கின்ற கேள்வியை நம்ம பார்க்கலாம். ஒரு விளையாட்டாக வாரியார் சுவாமிகள் சொல்லுவார், அவருடைய அந்த உபதேச அந்த சொற்பொழிவுல ஏன் சிவபெருமான் தலைமேல் கங்கையை ஏந்தி வைத்தார் அப்படின்னு ஒருவர் கேட்கும் பொழுதும் அழகாக சொன்னார், நம்மளுடைய வீட்டுல தண்ணி தொட்டியை மேல வைப்பது போல சுவாமி இந்த கங்கையை தலைமையில் வைத்துக் கொண்டார், ஏன்னா அப்பதான் கீழே வரும் அப்படின்னு. அப்படி ஒரு பாமரனுக்கும் புரிவது போல அங்க சொன்னது போல இது ரெண்டுமே சிவபெருமான் சடாமுடிக்கு போனதுனால அந்த ரெண்டத்துக்குமே பெருமை, இறைவனுக்கு பெருமை அல்ல. இறைவனுக்கு அது பெருமை கிடையாது. இறைவனுடைய சடாமுடி இருப்பதுனால அந்த இரண்டு உருள்களுக்கு பெருமை. இறைவன் திருவருளாலே இரண்டும் குளிர்ந்து இருக்கின்ற காட்சியும் அங்க காண்பாரு. அப்ப அந்த யோக நிலையிலும் அதை வெளிப்படுத்துவார்கள். எனவே அப்படிப்பட்ட அந்த பெருமான் படர் சடை மின்னும் பொன்முடியும் படர்ந்திருக்கக்கூடிய சடை உடையவன், அப்படி பொன்மயமான அந்த முடியை உடையவர். சுவாமியுடைய சடாமுடி புன் சடை, இரண்டு சுழியின் புன், சிவந்த சடை. ஏன் சிவந்த சடை அப்படின்னா பெருமானுடைய திருச்சடாமுடியில என்றுமே கங்கை இருப்பதனால அப்படி சிவந்திருக்கக்கூடிய சடை. ஆகையினால அப்படிப்பட்ட இந்த பொன்முடியோன் வேயிரும் தோழி உமை மணவாளன், இந்த சொல் அப்படியே ஞானசம்பந்த பெருமான் கோளறுபதிகத்துல சொல்லக்கூடிய சொல் தான். ஆசிரியர்கள் எல்லாம் அப்படி குருமார்களுடைய சொற்களையும் பண்களையும் அப்படி முன்கொண்டே பாடுகின்ற மரபை நாம் இங்க பார்க்கிறோம். வேய்னா மூங்கில், மூங்கிலை ஒத்த தோள்களை உடைய உமையம்பிகை, அத்தகைய உமையம்பிகையோடு இருக்கக்கூடிய நம்முடைய சிவபெருமான். அந்த கோளறுபதிகத்துல கூட ஒரு கேள்வி, உமையம்பிகையினுடைய தோல் மூங்கிலை போன்று இருக்குன்னு எப்படி ஞானசம்பந்தர் பாடினார் அப்படின்னா ஞானசம்பந்தராலதான் பாடியிருக்க முடியும். ஏன்னா அம்மாவினுடைய மடியில் அமர்ந்து ஞானப்பாலை உண்டவர் அவர் தான். ஏன்னா அம்மாவை க்ளோஸ் டு க்ளோஸா பார்த்தவர் அவர் மட்டும்தான். நேருக்கு நேராக அருகிலே பார்த்தவர் அவர் தான். எல்லாரும் தள்ளிதான் பார்த்தாங்க, மடியில உட்கார்ந்து பார்த்த பெருமைக்குரிய ஞான பிள்ளை நம்முடைய திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் தான். அதனாலதான் அப்புறம் சேக்கிழா பெருமான் உமையிலா கலைஞானத்தை பெற்றார், உணர்வறிய உணர்வை பெற்றார், இது மாதிரி யாரால பெற இயலுங்கிற அந்த கேள்விக்குறியாகவே அந்த புராணத்தை சொல்லியிருப்பாரு. யாருமே பெறுவதற்கரியது. எனவே சம்பந்தர் வேறறிவும் வாக்கீசர் திருத்தொண்டும் சிறுதொண்டரின் பக்தியும் கண்ணப்பர் பேரன்பும் எனக்குத்தான்னு கேட்பாங்க. அப்போ அறிவு, அன்பு, தொண்டு, பக்தி, இது நாளையும் பெருமான் இருந்து கேட்கணும். அந்த 4க்கு 4 பேர்த்த எடுத்து வைக்கிறார். பேரறிவுக்கு ஞான சம்பந்தர், பேரன்புக்கு கண்ணப்ப நாயனார், திருத்தொண்டுக்கு நம்முடைய உழவார படையாளி திருநாவுக்கரசு பெருமான், பக்திக்கு சிறுதொண்டர், அப்படி 4ஐயும் கேட்பாங்க. அது மாதிரி அப்படி அந்த வேயிருந்தோழி உமை மணவாளன் விரும்பிய முழலை சொல் பொழிலை, அப்படி பெருமான் விரும்பி இருக்கக்கூடிய திருத்தலம் திருவழிமணலை. இப்ப பெருமான் இருக்கக்கூடிய தலங்கள் எல்லாமே அவன் விரும்பி இருக்கக்கூடிய திருத்தலங்கள். ஆகையினால அப்படி சூழ்பொழில், அப்படி பொழில்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய போயிருந்தேயும் போற்றுவார் கடல்கள். எனவே
அப்படிப்பட்ட அந்த பெருமாள் இருக்கக்கூடிய திருவிழிமலைங்கிற திருத்தலத்தை அங்கு சென்று தங்கி இருந்து இறைவனுடைய திருவடிகளை புகழ்ந்து துதிக்கக்கூடிய அடியவர்களுடைய பாதங்கள், அந்த திருப்பாதங்களை எல்லாம் அடியாறுகளுடைய திருப்பாதங்களை எல்லாம் அந்த திருவேழிமலையில இருக்கக்கூடிய பெருமானை போய் சென்று வணங்கி தொழுது இருக்கக்கூடிய அடியாறுடைய திருவடிகளை இந்திரன் முதலான தேவர்கள் என்ன செய்யறாங்க, அப்படி போற்றி நிற்கின்றார்கள், புகழ்வார்கள். இந்த செய்தி அரியனுக்கு ஒரு நினைவு. சப்தஸ்தானம் ஒரு திருவிழா நடத்துவாங்க திருவையாற்றுல, நந்தியம்பெருமானுடைய அப்படி திருமணம் நடக்கும். அதுல 7 ஊர் பல்லக்குன்னு சொல்லுவாங்க. திருவையாறு முதல் ஒவ்வொரு திருத்தலம், திருவையாறு, திருக்கண்டியூர், திரு பூந்துருத்தி, திரு நெய்த்தானம், திருவேதிகுடி, திருப்பழனம், திருச்சோற்றுத்துறைன்னு ஒரு 7 திருத்தலங்கள் பல்லக்கு புறப்படும். ரொம்ப அருமையா இருக்கும். அந்த 7 திருத்தலங்களை தரிசனம் கடைசி திருநெய்த்தானம் தான் கடைசி திருத்தலம். இந்த திருநெய்த்தானத்துல சுவாமி வணங்கிட்டு உட்காரும் பொழுது தேவர்கள் எல்லாம் அங்க வந்திருக்கக்கூடிய அடியார்களுடைய திருவடிகளை அமுத்தி விடுவாங்கன்னு அந்த சப்தஸ்தான விழாவினுடைய பெருமையை அந்த புராணம் எடுத்து சொல்லும். அப்படிப்பட்ட அதை சொல்றாங்க, புரந்தராதிகளே, இந்திரன் முதலான தேவர்கள்லாம் திருவழிமலையில இருக்கிற பெருமானை போய் வணங்குபவருடைய திருவடிகளை போற்றி போழுவார்கள்னு சொல்றாரு. அப்படின்னா சொல்றது யாருங்க, சேர்ந்தனார். அப்படின்னா அதை நம்ம சிந்தித்து பார்க்கணும். எனவே அடுத்த திருப்பாடல் 9வது திருப்பாடல். எண்ணில் பல்கோடி என்று துவங்கக்கூடிய திருப்பாடல். சம்பளம். எண்ணில் பல்கோடி சேவடி முடிகள், எண்ணில் பல்கோடி சேவடி முடிகள், எண்ணில் பல்கோடி தின் தோள்கள், எண்ணில் பல்கோடி சேவடி முடிகள், எண்ணில் பல்கோடி தின் தோள்கள், எண்ணில் பல்கோடி சேவடி முடிகள், எண்ணில் பல்கோடி தின் தோள்கள். 2வது வரி. எண்ணில் பல்கோடி திருவுரு நாமம், ஏர்கொள் முக்கண்முகம் இயல்பும், எண்ணில் பல்கோடி திருவுரு நாமம், ஏர்கொள் முக்கண்முகம் இயல்பும். 2வது வரியை 2 முறையாக. எண்ணில் பல்கோடி திருவுரு நாமம், ஏர்கொள் முக்கண்முகம் இயல்பும், எண்ணில் பல்கோடி திருவுரு நாமம், ஏர்கொள் முக்கண்முகம் இயல்பும், எண்ணில் பல்கோடி திருவுரு நாமம், ஏர்கொள் முக்கண்முகம் இயல்பும். இப்பொழுது முதல் வரியும் 2வது வரியும் இணைத்து ஒரு வரியும் 2 முறையாக. எண்ணில் பல்கோடி சேவடி முடிகள், எண்ணில் பல்கோடி தின் தோள்கள், எண்ணில் பல்கோடி சேவடி முடிகள், எண்ணில் பல்கோடி தின் தோள்கள், எண்ணில் பல்கோடி திருவுரு நாமம், ஏர்கொள் முக்கண்முகம் இயல்பும், எண்ணில் பல்கோடி திருவுரு நாமம், ஏர்கொள் முக்கண்முகம் இயல்பும். 5வது வரி. எண்ணில் பல்கோடி எல்லை கப்பாலாய், நில்றை நூற்றந்தனர் ஏத்தும், எண்ணில் பல்கோடி எல்லை கப்பாலாய், நில்றை நூற்றந்தனர் ஏத்தும். 3வது வரி 2 முறையாக. எண்ணில் பல்கோடி எல்லை கப்பாலாய், நில்றை நூற்றந்தனர் ஏத்தும்,
எண்ணில் பல்கோடி எல்லைக்கப்பாலாய் நில்றை நூற்றந்தனர் ஏத்தும். நான்காவது வரி, எண்ணில் பல்கோடி குணத்தர் ஏர் வீழி. எண்ணில் பல்கோடி குணத்தர் ஏர் வீழி. இவர் நம்மை ஆளுடையாரே, இவர் நம்மை ஆளுடையாரே. எண்ணில் பல்கோடி குணத்தரீர் வீழி, இவர் நம்மை ஆளுடையாரே. எண்ணில் பல்கோடி குணத்தரீர் வீழி, இவர் நம்மை ஆளுடையாரே. இப்பொழுது மூன்றாவது நான்காவது இணைத்து 2 முறையாகும். எண்ணில் பல்கோடி எல்லைக்கு பாலாய் நில்றை நூற்றந்தனர் ஏத்தும். எண்ணில் பல்கோடி எல்லைக்கு பாலாய் நில்றை நூற்றந்தனர் ஏத்தும். எண்ணில் பல்கோடி குணத்தரேர் வீழி, இவர் நம்மை ஆளுடையாரே. எண்ணில் பல்கோடி குணத்தரேர் வீழி, இவர் நம்மை ஆளுடையாரே. இப்ப இந்த பாடல் முழுவதும் தாளமிட்டு ஒரு குறியும் 2 முறையாகும். எண்ணில் பல்கோடி சேவடி முடிகள், எண்ணில் பல்கோடி தோள்கள். எண்ணில் பல்கோடி சேவடி முடிகள், எண்ணில் பல்கோடி தோள்கள். எண்ணில் பல்கோடி திருவுரு நாமம் ஏர்கள் மூக்கள் முகம் இயல்பும். எண்ணில் பல்கோடி திருவுரு நாமம் ஏர்கள் மூக்கள் முகம் இயல்பும். எண்ணில் பல்கோடி எல்லைக்கு பாலாய் நில்றை நூற்றந்தனர் ஏத்தும். எண்ணில் பல்கோடி எல்லைக்கு பாலாய் நில்றை நூற்றந்தனர் ஏத்தும். எண்ணில் பல்கோடி குணத்தரீர் வீழி, இவர் நம்மை ஆளுடையாரே. எண்ணில் பல்கோடி குணத்தரீர் வீழி, இவர் நம்மை ஆளுடையாரே. இந்த திருப்பாடலிலே நம்முடைய சுவாமியினுடைய சிவாகமங்களிலே பெருமானை பல கோடி மந்திரங்களால் அர்ச்சிக்கப்படுவது என்பது மரபு. ஞான சாத்திரமாகிய சைவ சித்தாந்தத்தில் சிவதத்துவம் என்று சொல்லப்படக்கூடிய சுத்த வித்தை, ஈஸ்வரம், மகேஸ்வரம், சதாசிவம், சக்தி சிவம்னு அந்த 5 தத்துவங்களை சொல்லும் பொழுது மகேஸ்வரம், சதாசிவம் என்று காட்டப்படும். அப்படிப்பட்ட இந்த சதாசிவ தத்துவத்திலே பெருமான் சதாசிவ கோலத்திலே எத்தனையோ திருமுடிகளையும் முகங்களையும் திருநாமங்களையும் உடையவனாக இருக்கின்றான் என்பதை சொல்லப்படுகின்றது. அப்படிப்பட்ட அந்த பெருமான் எண்ணில் பல்கோடி எல்லை கப்பாலாய். இந்த இடம் இன்னைக்கு நாம திருநண்ட பகுதியில பார்த்தா மேற்பட விரிந்த 101 கோடியின் மேற்பட விரிந்தெல்லாம் சொல்லுவார். இன்னைக்கு நீங்க ஒரு இணைய வழிதளத்துல போய் தட்டி எடுத்தீங்கன்னா விண்வெளி இல்ல இங்கிலீஷ்ல ஸ்பேஸ் இல்ல பால்வழி அண்டம் மில்கி வே கேலக்சின்னு போட்டோம்னா முதல்ல நம்மளுடைய பூமியை காட்டுவாங்க, நிலாவை காட்டுவாங்க. அப்புறம் பூமி துணைக்கோளை நிலாவை காட்டி பூமியை காட்டுவாங்க, பூமி எவ்வளவு பெருசுன்னு காட்டி. அப்புறம் அடுத்த கோளாகிய சனி வியாழனை காட்டும். வியாழன்ல 1000 மடங்கு பூமியை நிரப்பலாம். ஒரு வியாழன் ஒரு கோளுக்குள்ள நம்ம பூமி 1000 பூமியை உள்ள போட்டு அடைக்கலாம். அவ்வளவு பெரிய கோள் வியாழன். அதை விட பெருசு சூரியன். சூரியனை விட பெருசு இன்னொரு நட்சத்திரம். இப்படி பல நட்சத்திரங்களை காட்டி 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 ஒரு மில்கி வே கேலக்சி ஒரு அண்டத்தை காட்டுவாங்க. அந்த ஒரு சுழற்சி மாதிரி இருக்கும், அப்படி பளிச்சுன்னு. அதுக்குள்ளதான் நாம எங்கேயோ ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கோம். அது மாதிரி எத்தனையோ அந்த மாதிரி மில்கி வே கேலக்சி இருக்கும். அவைகள்லாம் சேர்ந்து ஒரு இதுக்குள்ள இருக்கும். அதே மாதிரி எத்தனையோ இருக்கும்.
இப்படி அந்த கேமராவை லாங் ஷாட்ல காட்டி 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 கொண்டு போய் கடைசியில டார்க் நைட்னு போடுவோம் ஒரு இடத்துல. இன்னைக்கு நீங்க போய் யூடியூப்ல போய் பார்க்கலாம். அதுல நாசா போன்ற உலக ஆராய்ச்சி விண்வெளி போட்டிருக்கும். டார்க் நைட் அப்படின்னு போட்டுருவான், டார்க் வே அப்படின்னு. அங்க இருள் தான் இருக்கு, அதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்லை. அப்போ எத்தனையோ அண்டங்களை கடந்து எத்தனையோ இவைகளை கடந்து இருக்குதான் இறைவன். இப்ப நீங்க இறைவனை விட்டுடுங்க, இறைவன் அங்கேயோ இருக்கா. ஆனா அந்த மாயை அப்படிங்கிற ஒரு பொருள் எவ்வளவு பெரியதுங்கிறத நீங்க பார்க்கலாம். அதுலயும் மாயையில இறைவன் காரியப்படுத்தப்பட்ட மாயைத்தான் பயன்படுத்திட்டு இருக்கிறான். இன்னும் காரியப்படுத்தப்படாத மாயின்னு தனியா வேற இருக்கு, நம்ம சித்தாந்தத்துல படிக்கிறோம். அப்போ இந்த உலகம் எவ்வளவு உயர்ந்தது, இவ்வளவு பறந்து விரிந்திருக்கக்கூடிய கணக்கில் கற்பனைக்கு கடந்த சோதி நம்முடைய பசுஞானத்தால் அறிய இயலாது, பதிஞானத்தாலே உணர இயலக்கூடிய அப்படிப்பட்ட இந்த அண்டங்களை கடந்திருக்கின்றான் இறைவன் என்றால் அந்த பெருமான் மணிவாசகருக்காக வந்தான், சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்காக வந்தான், திருஞான சம்பந்தருக்காக வந்தான், திருநாவுக்கரசருக்காக வந்தான். அப்படின்னா இந்த தொண்டர்களினுடைய பெருமை நாம் என்னென்னுங்க சொல்ல முடியும். இவ்வளவு உயர்ந்த பெருமான் ஒரே ஒரு ஆன்மாவுக்காக அப்படி இறங்கி வந்தானே என்றால் அப்போ தொண்டருடைய இவ்வளவு பெருமை உடையவர்களா இருக்கு. அதனாலதான் சிவபெருமானி நம்பியாரூர் சொன்னாரு திருவாரூர்ல, சுந்தரா அடியார்களை புகழ்ந்து பாடுன்னு சொல்லும் பொழுது, சுவாமி நான் ஒன்ன பாடுவேன், அடியார்களை என்னன்னு பாட இயலும், பெருமை எவ்வளவு உயர்ந்துன்னு சொல்லுது. அப்பதான் பெருமையால் தம்மை ஒப்பார், பேணலால் பிரிதொன்று இல்லார் என்றதை காட்டுவார். அப்போ பெருமையால் தம்மை ஒப்பார், அவர்களுடைய பெருமை எனக்கு நிகரானது. இப்ப ஏன் அப்படின்னு அதான் சொல்றாரு. அப்போ அவ்வளவு உயர்ந்தவர்கள் அடியார்கள் நம்ம காட்டப்படுகின்றது. எனவே இந்த மாதிரி ஞான நூலை படிக்கும் பொழுதுதான் அப்பர் சுவாமிகள் சொன்னது போல போற்றாதே ஆற்றலால் போக்கினேன்னு எத்துணை பிறவிகளை நாம இதை போக்கி இருந்திருக்கிறோம் அப்படிங்கிறத இந்த ஞான நூல் படிக்க படிக்கத்தான் நமக்கு அந்த எண்ணம் வரும். ஆகையினால அப்படிப்பட்ட அந்த பெருமான் அப்படி எண்ணில் பல்கோடி எல்லை கப்பால, இப்ப எண்ணில் என்ன இயலாதது அப்படி பல்கோடி கப்பாலாய் இருக்கக்கூடிய பெருமானை அந்த ஆகம மந்திரங்களா நீங்க ஆலயத்தில் சுவாமிக்கு பல வகையான தீப ஒளிகளை காட்டுவாங்க. அடுக்கு தீபம், 5 தீபம், அப்புறம் கும்ப தீபம். அதோடைய தத்துவம் என்னன்னா, அப்படி அண்டம் முழுவதும் நிறைந்திருக்கக்கூடிய பெருமான் நம்பொருட்டு பல இடங்களை கடந்து கடந்து இந்த இடத்துக்கு வராங்கிறது தான் அந்த தீபங்களுடைய தத்துவம். அப்புறம் பஞ்சபூதங்களை கடந்து வந்த பெருமான் அந்த இடத்துக்கு வந்துருவான். ஆலயத்துக்குள் வந்ததுக்கு அப்புறம் கும்ப தீபம்னு ஒண்ணு வைப்பாங்க. அதுக்கு தனியா ஒரு ஒற்றை தீபத்தை காட்டி சிவாச்சாரியார் ஆவாகனம் செய்வார். ஆவாகனம் எல்லாம் செஞ்சு திக்பந்தனம், அவகுண்டனம், தாளத்திரேயம் அதெல்லாம் செஞ்சு தேடு முத்திரையெல்லாம் காட்டி அந்த கும்பத்தை எடுத்து சுவாமி அங்க வந்துட்டார். அப்புறம் வேத மந்திரங்களால் அர்ச்சனை செய்து, திருமுறைகளால் அர்ச்சனை செய்து, அப்படி மலர் அர்ச்சனை செய்து, அப்புறம் கடைசியா ஒற்றை தீபத்தை காட்டி வந்து நம்ம கெட்டது கொடுப்பாங்க. இப்படி 6 காலமும் சுவாமிக்கு நடக்கும். ஆகையினால அப்படிப்பட்ட வழிபாடுகளை செய்கின்ற 500 அந்தனர் ஏத்தும். அப்ப நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, தில்லையில 3000 அந்தனர்கள், திருவிழிவில் 500 அந்தனர்கள், திருநெல்வாயில் அறத்துறையில 50 அந்தனர்கள், அப்படிலாம் அந்த கணக்கு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அந்த 500 அந்தனர் ஏத்தப்படக்கூடிய பெருமான் எண்ணில் பல்கோடி குணத்தரே. அப்போ நீங்க சாத்திரம் படிக்கும் போது தெரியும், 7 வகையான உயிரினங்கள் 7 வகையாக வரும். 7 பிறப்பு 7 பிறப்புன்னு நம்ம அறியாமையில சொல்றோம், பிறவிகள் எண்ணில் இல்லாதது. ஆனா அந்த பிறப்பு 7 வகையா வரும். தாவரம், ஊர்வன, பரப்பன, விலங்கு, தேவர்கள், மனிதர்கள் அப்படின்னு 7 வகையா வரும். அதுல தாவரங்கள் 15 லட்சம் வகை இருக்கு, மனிதர்கள் மட்டும் 9 லட்சம் வகையா இருக்காங்க. குணத்தால், நிறத்தால், அப்படி பல வகையாக 9 லட்சம் வகை மனிதர்கள் உண்டு என்று நமக்கு ஞான நூல் காட்டுகின்றது. அது மாதிரி அப்படிப்பட்ட எண்ணில் பல்கோடி குணத்தரேர், அப்படிப்பட்ட எல்லா வகையான குணங்களை உடைய அந்த பெருமான் யாரு? சிவபெருமான். அப்படிப்பட்ட எண்ணில் பல்கணக்கா குணங்களை ஏன் பெருமான் பெற்றிருக்கின்றானே என்றால், அந்த ஆன்மாக்கள் பல வகை திறத்தால் நிற்பதனால ஒவ்வொரு ஆன்மாக்களுடைய அந்த அறிவில் பெருமான் அந்தந்த ஆன்மாக்களுடைய பக்குவத்திற்கேற்றார் போல் விளங்கி அருள் செய்கின்றான். அப்ப இறைவன் ஒருவன் தான். அந்த ஒப்பற்ற பொருளாகி அந்த இறைவன் உயிர்களுடைய அறிவுக்கேற்றார் போல் இறங்கி வந்து அருள் செய்கின்றான். எனவே அவனும் அப்படி பல வடிவங்களை தாங்கி நிற்கின்றான். அப்ப உருவம் இல்லாத சொரூப நிலையில் இருக்கக்கூடிய பெருமான் உருவம் தாங்குவதற்கு காரணம் நம்மேல் கொண்ட கருணை. நம்மேல் கருணை கொள்வதற்கு காரணம்
நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஆணவ மலம் என்று சொல்லக்கூடிய குற்றம். அப்படிப்பட்ட குற்றத்தால் அறிவு முழுவதும் மறைக்கப்பட்டு செயல்பாடு இல்லாம இருக்குது. அதனாலதான் பெருமாள் என்ன செய்தா அப்படின்னா, உயிர்களாகிய நம்மேல் கருணை கொண்டு தனுகரண புவன போகங்களை எல்லாம் தருகின்றான். எனவே அப்படிப்பட்ட பெருமான் இந்த திருவிழிமிழலையில அப்படி எல்லா உயிர்களையும் அப்படி ஆளுகின்ற பொருளாக அமர்ந்திருக்கின்றான் என்று இந்த பாடலை சொல்லுகின்றார். அடுத்த பாடல் தக்கன் வெங்கதிரோன் என்று சொல்லப்படக்கூடிய பாடல். தக்கன் வெங்கதிரோன் சலந்தரன் பிரமல் சல்திரல் இல்திரன் எச்சல் தக்கன் வெங்கதிரோன் சலந்தரல் பிரமல் சந்திரல் இந்திரன் எச்சல். முதல் வரி 2 முறையாக. தக்கன் வெங்கதிரோன் சலந்தரல் பிரமல் சந்திரன் இந்திரன் எச்சல். தக்கன் வெங்கதிரோன் சலந்தரன் பிரமன் சந்திரன் இந்திரன் எச்சல். இரண்டாவது வரி. மிக்க நெல் ஜரக்கல் புறங்கரி கருடல் மிக்க நெல் ஜரக்கல் புறங்கரி கருடல் மரளிவள் இவர் மிகை செகுத்தோவான். மிக்க நெல் ஜரக்கல் புறங்கரி கருடல் மரளிவள் இவர் மிகை செகுத்தோன். மிக்க நெல் ஜரக்கல் புறங்கரி கருடல் மரளிவள் இவர் மிகை செகுத்தோன். முதல் 2 வரி 2 முறையாக. தக்கன் வெங்கதிரோன் சலந்தரல் பிரமன் சல்திரல் இந்திரன் எச்சல். தக்கன் வெங்கதிரோன் சலந்தரல் பிரமன் சல்திரன் இந்திரன் எச்சல். மிக்க நெல் ஜரக்கல் புறங்கரி கருடல் மரளிவள் இவர் மிகை செகுத்தோவான். மிக்க நெல் ஜரக்கல் புறங்கரி கருடல் மரளிவள் இவர் மிகை செகுத்தோவான். 3வது வரி. திக்கெலாம் நிறைந்த புகழ் திருவிழி முழலையான் திருவடி முழக்கு. திக்கெலாம் நிறைந்த புகழ் திருவிழி முழலையான் திருவடி முழக்கீழ். திக்கெலாம் நிறைந்த புகழ் திருவழி வீழி முழலையான் திருவடி முழக்கீழ். திக்கெலாம் நிறைந்த புகழ் திருவிழி முழலையான் திருவடி முழக்கீழ். 4வது வரி. புக்கிருந்தவதம் பொன்னடி கமல புக்கிருந்தவதம் பொன்னடி கமல பொடியனில் தடிமை பூண்டேனே. புக்கிருந்தவதம் பொன்னடி கமல பொடியனில் தடிமை பூண்டேனே. புக்கிருந்தவதம் பொன்னடி கமல பொடியனில் தடிமை பூண்டேனே. 3வது 4வது இணைத்து. திக்கெலாம் நிறைந்த புகழ் திருவிழி முழலையான் திருவடி முழக்கீழ். திக்கெலாம் நிறைந்த புகழ் திருவிழி முழலையான் திருவடி முழக்கீழ். புக்கிருந்தவதம் பொன்னடி கமல பொடியனில் தடிமை பூண்டேனே. புக்கிருந்தவதம் பொன்னடி கமல பொடியனில் தடிமை பூண்டேனே. பாடல் முழுவதும் ஒரு வரையும் 2 முறையாக. தக்கன் வெங்கதிரோன்
சலந்தரல் பிரமன் சல்திரல் இந்திரன் எச்சல் தக்கன் வெங்கதிரோன் சலந்தரல் பிரமன் சல்திரல் இந்திரன் எச்சல் மிக்கனில் ஜரக்கன் புறந்தரி கருடல் மரளி வாழ் இவர் மிகை செகுத்தோர் மிக்கனில் ஜரக்கல் புறந்தரி கருடல் மரளி வாழ் இவர் மிகை செகுத்தோர் தேக்கலாம் நிறைந்த புகழ் திருவேழி முழலையான் திருவடி முழக்கேலாம் நிறைந்த புகழ் திருவேழி முழலையான் திருவடி முழக்கு புக்கிருந்தவதம் பொன்னடி கமல பொடியனின் தடிமை பூண்டேனே புக்கிருந்தவதம் பொன்னடி கமல பொடியனின் தடிமை பூண்டேனே. இந்த திருப்பாடலிலே நம்முடைய சேந்தனார் தக்கன், அந்த யாக தலைவனாகிய தக்கன், வெங்கதிரோன், நம்முடைய பல கதிர்களை கிரணங்களை உடைய சூரியன், அப்புறம் சலந்தராசுரன், அதுக்கப்புறம் பிரமன், அப்புறம் சந்திரன், இந்திரன், அப்போ எச்சன், அப்புறம் வலிமை மிகுந்த மன வலிமை உடைய அந்த ராவன், அதான் சொல்ல மிக்க நெஞ்சரக்கன் மன வலிமை உடைய ராவணன், அப்புறம் புறம்னா திரிபுரம், அதுக்கப்புறம் கரினா யானை, கருடன்னா உங்களுக்கு தெரியும், அப்புறம் மரளி வேள் இவர் மிகை செய், மரளி அப்படின்னா யமன், அதுக்கப்புறம் வேள் அப்படின்னா மன்மதன். ஆக இத்துணை பேர்களையும் சிவபெருமான் என்ன செய்தார்னா அவங்களுக்கு அகந்தை நட வரும் பொழுது பெருமான் என்ன செய்தார்னா அந்த அகந்தையை நீக்கி தண்டித்து அருள் செய்தார். லிஸ்ட் எடுத்தீங்கன்னா இத்தனை பேரை சுவாமி கிட்ட தண்டனை பெற்றிருக்கின்றார்கள் நம்ம பார்க்கிறதுல. ஆகையினால இது ஒவ்வொன்றுக்கும் வரலாறு தனித்தனியா இருக்குது, அதை நம்ம பின்னால அறிந்து கொள்ளலாம் வாய்ப்பு இருக்கிறவங்க. அப்படிப்பட்ட இவர்களை செகுத்தோன் திக்கலா நிறைந்த புகழ் திருவேழி முழலை, அப்படிப்பட்ட பெருமான் அப்படி எண் திசைகளாலும் புகழப்படுகின்ற அந்த திருவேழிமலை திருத்தலத்தில் இருக்கக்கூடிய பெருமான் அவனது திருவடி நீழற்குள் புக்கிருந்து அந்த பெருமானுடைய திருவடி நீழலில் அமர்ந்து அவனை போற்றுபவர்களுடைய அந்த பொன்னடி கமலம் பொடியணிந்த அடிமை உண்டேனே. அப்படிப்பட்ட அந்த அடியவர்கள் அந்த 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 அடியவர்களுடைய பாத தாமரை தொண்டு புரியக்கூடிய பணியை நான் அவர்களை வணங்கி நான் மேற்கொண்டேன் என்று அந்த குறிப்பு காட்டுகின்றார். இதுல ஒரு சின்ன ஒரு வரலாறு செய்தி என்று கேட்டீங்கன்னா, கருடன் சிவநிந்தை செய்தார். எனவே கருடன் தண்டித்த செய்தி பலருக்கு அறிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருந்திருக்காது. ஆகையினால அந்த சிவநிந்தை செய்த கருடன் நந்தி அந்த கருடனை தண்டித்தாருங்கிற செய்தியை நம்ம நூல்கள்ல காணலாம். எனவே இந்த கருடன் சிவபெருமானை பூசித்த திருத்தலங்களுடன் ஒரு திருத்தலம் திருக்குடவாயில் என்று சொல்லப்படக்கூடிய திருக்குடவாசல். இன்னைக்கு குடவாசல்னு சொல்லப்படும், பழைய பேர் திருக்குடவாயில். அது கருடன் பூசித்த திருத்தலம். கருடனுடைய மூக்கும் கருடனுடைய அந்த அழகினுடைய அச்சும் இன்னமும் அந்த சிவலிங்க திருவிழில் இருப்பதாக காட்டப்படுகின்றது. ஆகையினால் அப்படிப்பட்ட அந்த பெருமான் என்று சொல்லி அடுத்த பாட்டுல சொல்லுகின்றார். உளங்கோள மதுரை என்று துவங்கக்கூடிய திருப்பாடல். உளங்கோள மதுர கதிர் விரித்துயிர் மேல் அருள் சுரி தருமாபதியை உளங்கோள மதுர கதிர் விரித்துயிர் மேல் அருள் சுரி தருமாபதியை உளங்கோள மதுர கதிர் விரித்துயிர் மேல் அருள் சொரி தருமாபதியை. இரண்டாவது வரி. வளங்கிளர் நதியும் மதியமும் சூடி மழவிடை மேல் வருவானை வளங்கிளர் நதியும் மதியமும் சூடி மழவிடை மேல் வருவானை வளங்கிளர் நதியும்
மதியமும் சூடி மழவிடை மேல் வருவானை. மூன்றாவது முதல் வரி இரண்டாவது சேர்த்து உளங்கொள மதுர கதிர் விரித்துயிர் மேல் அருள் சொரி தருமாபதியை. உளங்கொள மதுர கதிர் விரித்துயிர் மேல் அருள் சொரி தருமாபதியை. வழங்கிழல் நதியும் மதியமும் சூடி மழவிடை மேல் வருவானை. வழங்கிழல் நதியும் மதியமும் சூடி மழவிடை மேல் வருவானை. விளங்கொழி வீழி முழலை வேந்தே என்று. விளங்கொழி வீழி முழலை வேந்தே என்று ஆந்தனை சேர்ந்தன் தாதையான். ஆந்தனை சேர்ந்தன் தாதையான். விளங்கொழி வீழி முழலை வேந்தே என்று ஆந்தனை சேர்ந்தன் தாதையான். விளங்கொழி வீழி முழலை வேந்தே என்று ஆந்தனை சேர்ந்தன் தாதையான். களங்குள அழைத்தால் புழைக்குமோ அடியேன். களங்குள அழைத்தால் புழைக்குமோ அடியேன். கைகொண்ட கனக கற்பகமே. களங்குள அழைத்தால் புழைக்குமோ அடியேன். கைகொண்ட கனக கற்பகமே. களங்குள அழைத்தால் புழைக்குமோ அடியேன். கைகொண்ட கனக கற்பகமே. மூணாவது வரையும் நான்காவது வரையும் இணைத்து விளங்கொழி வீழி முழலை வேந்தே என்று ஆந்தனை சேர்ந்தன் தாதையான். விளங்கொழி வீழி முழலை வேந்தே என்று ஆந்தனை சேர்ந்தன் தாதையான். களங்கொள அழைத்தால் புழைக்குமோ அடியேன். கைகொண்ட கனக கற்பகமே. களங்கொள அழைத்தால் புழைக்குமோ அடியேன். கைகொண்ட கனக கற்பகமே. பாடல் முழுவதும் தாளமிட்டு உளங்கொள மதுர கதிர் விரித்துயிர் மேல் அருள் சொரி தருமாபதியை. உளங்கொள மதுர கதிர் விரித்துயிர் மேல் அருள் சொரி தருமாபதியமும் சூடி மழவிடை மேல் வருவானை. வழங்கிழல் நதியும் மதியமும் சூடி மழவிடை மேல் வருவானை. விளங்கொழி வீழி முழலை வேந்தே என்று ஆந்தனை சேர்ந்தன் தாதையான். விளங்கொழி வீழி முழலை வேந்தே என்று ஆந்தனை சேர்ந்தன் தாதையான். களங்குள அழைத்தான் புழைக்குமோ அடியேன். கைகொண்ட கனக கற்பகமே. கைகொள அழைத்தால் புழைக்குமோ அடியேன். கைகொண்ட கனக கற்பகமே. இந்த திரு பாடலிலே உளங்கொள மதுர கதிர் விரி துயிர் மேல் அருள் சொரி தரும் உமாவத். உளங்கொள மதுரை. மதுரைன்னா இங்க இருந்தது இன்பம்னு பொருள். இன்பமயமாக இருக்கக்கூடிய ஞான ஒளியாக இருக்கக்கூடிய பெருமான் அவன் பக்குவமுடைய ஆன்மாக்களுடைய மனதில் அப்படி பொருந்துமாறு தன்னுடைய இன்ப அருளை பரப்பி அப்படிப்பட்ட அந்த உயிர்கள் மேல் அருள் என்று சொல்லப்படக்கூடிய மழையை பொழிந்து இருக்கக்கூடியவன் அவன்.
அவன் உமையம்பிகையினுடைய கணவன். எனவே உமையம்பிகை தான் திருவருட்சக்தி. பஞ்சாட்சர ஸ்ரீ பஞ்சாட்சர மந்திரத்தில் 5 எழுத்து மந்திரத்தில் அந்த ந என்கின்ற எழுத்து திரோதான சக்தி நம்ம பார்க்கிறோம். ந ம சி வ ய, அந்த வாங்கிறது திருவருட்சக்தி, சீங்கிறது சிவம், யாங்கிறது ஆன்மா, நாங்கிறது திரோதான சக்தி, மாங்கிறது மலம். இந்த திரோதான சக்தி தான் பெருமானுடைய அருள் படுகின்ற காலத்தே அது திருவருட்சக்தியாக மாறி நிற்கும். அப்போ அந்த திருவருட்சக்தியாக மாறி நிற்கும் பொழுதுதான் எங்கும் சிவமும் சக்தியுமாக காணுகின்ற அந்த பேரு வாய்க்கப்படும். ஆகையினால அப்படிப்பட்ட உமையம்பியினுடைய கணவனாக விளங்கக்கூடிய பெருமான் சொல்லுகின்றார், வளங்கிளர் நதியும் வளமையாக இருக்கக்கூடிய அந்த செழுமையாக இருக்கக்கூடிய அந்த கங்கை நதியையும் அந்த மதியம் ஆகிய குளிர்ந்த நிலவினையும் சூடியிருக்கக்கூடிய பெருமான், அவன் இளமையான விடையின் மேல் வரக்கூடிய பெருமான், அவன் விலங்கு ஒளி வீழிமிழலை வேந்தே என்று அப்படி எல்லா தேசங்களாலும் விளங்கப்படுகின்ற புகழையுடைய திருவிழிமுழலை கரசே என்று என்னால் முடிஞ்ச வர கலங்குள் அப்படின்னு இந்த கண்டத்தின் வாயிலாக அப்படி அப்படி கதறுகின்றேன், பாடுகின்றேன்னு வச்சுக்கோங்க. அப்படி பாடுவதனால இப்ப மனதளவுல இல்ல, கண்டத்தின் வாயிலாக கத்துகிறேன். இப்படி இறக்கி சொல்றாரு பாருங்க. இப்ப மனதளவில் நான் பாடவில்லை, இதோ இந்த குரல் அளவுல பாடுறேன். இந்த கடமைக்குன்னு செய்யறேன்ப்பா, விரும்பி செய்யாம கடமைக்கும் செய்யறாங்க. அது மாதிரி உள்ள அளவில் பாடவில்லை, உடைய கண்டத்தில் கத்திரம்பா. அப்படிப்பட்ட நான் அவனை அப்படி கூவி அழைத்தேனே என்றால், அடியவனாகிய எனக்கு அவன் என்னுடைய கைகொண்டு நின்று, கைகொண்ட கனக பிழைக்குமோ அடியே, அந்த பெருமான் எனக்கு அருள் செய்யும் முகத்தானாக எனக்கு வரம் தராது போய் விடுவானோ, இல்ல வரம் தராமல் நின்று விடுவானோ, எனக்கு தருவான் என்கின்ற அந்த பொருள்ல பாடுகின்றார். அப்போ பெருமா இங்க என்ன நுணுக்கம் அப்படின்னா, உள்ள அளவுல கூட பாட வேண்டாம், சும்மாவாது சொல்லியா, சும்மாவாது சிவசிவன்னு சொல்லிவை. அப்படி சேமிப்பு கணக்குல போட்ட தொகை போல பின்னால நமக்கு வட்டி வரும் என்பது போல சும்மா சொல்லியா, நீ விருப்பம்லாம் இப்படி சொல்ல, சும்மா சொல்லு, சிவசிவன்னு சொல்லு. நம்ம சிவா எத்தனை சொல்றோம் வாயில, எத்தனை கேடுகட்ட சொற்களை இந்த வாய் பேசுது. அப்படி பேசாத நாளெல்லாம் பிறவா நாளேன்னு அப்புறம் எவ்வளவு பேச்சுக்களை பேசி நிற்கின்றோம் இல்லையா? அந்த பேச்சோட பேச்ச சிவசிவன்னு சொல்லிடு. ஆமா, பின்னால உனக்கு பெருமான் ஏதோ ஒரு அருளை கொடுப்பான். அப்படிப்பட்ட அந்த அருளாலாவது இனிமேல் இப்படி பேசக்கூடாதுங்கிற ஒரு உணர்வு வரட்டும் அப்படின்னு சொல்வது போல ஒரு கருத்தை நாம இங்க காணலாம். கடைப்பாடல், பதியத்துடைய கடைசி பாடல், பாடலங்கார என்று துவங்கப்படக்கூடிய திருப்பாடல். பாடலங்கார பரிசில் காசருளி பழுத்த செந்தமிழ் மலர் சூடி பாடலங்கார பரிசில் காசருளி பழுத்த செந்தமிழ் மலர் சூடி பாடலங்கார பரிசில் காசருளி பழுத்த செந்தமிழ் மலர் சூடி. இரண்டாவது வரி, நீடலங்கார தெம்பெரு மக்கள் நெஞ்சினுள் நிறைந்து நின்றானை நீடலங்கார தெம்பெரு மக்கள் நெஞ்சினுள் நிறைந்து நின்றானை நீடலங்கார தெம்பெரு மக்கள் நெஞ்சினுள் நிறைந்து நின்றானை பாடலங்கார பரிசில் காசருளி பழுத்த செந்தமிழ் மலர் சூடி நீடலங்கார தெம்பெரு மக்கள் நெஞ்சினுள் நிறைந்து நின்றானை. மூன்றாவது வரி, வேடலங்கார கோலத்தின் அமுதை திருவிழிமிழலையூர் ஆளும் வேடலங்கார கோலத்தின் அமுதை
திருவிழிமிழலையூர் ஆளும் கேடிலங்கீர்த்தி கனக கற்பகத்தை கெழுமுதற் கெவ்விடத்தேனே கேடிலங்கீர்த்தி கனக கற்பகத்தை கெழுமுதல் எவ்விடத்தேனே கேடிலங்கீர்த்தி கனக கற்பகத்தை கெழுமுதல் எவ்விடத்தேனே வேடலங்கார கோலத்தின் அமுதை திருவிழிமிழலையூர் ஆளும் கேடிலங்கீர்த்தி கனக கற்பகத்தை கெழுமுதற் எவ்விடத்தேனே. கடைப்பாடல் ஒரு இரண்டு முறையாக தாளமிட்டு. பாடலங்கார பரிசில் காசருளி பழுத்த செந்தமிழ் மலர் சூடி நீடலங்கார தெம்பெரு மக்கள் நெஞ்சினுள் நிறைந்து நின்றானை வேடலங்கார கோலத்தின் அமுதை திருவிழிமிழலையூர் ஆளும் கேடிலங்கீர்த்தி கனக கற்பகத்தை கெழுமுதற் எவ்விடத்தேனே. சிற்றம்பலம். வெகு நேரமா சிந்தித்திருந்தோம். இந்த திருத்தலத்தில் தானே திருஞான சம்பந்தன் திருநாவுக்கரசு சுவாமி படிக்காசு பெற்றார்கள். அந்த குறிப்பு ஏது இல்லையோ நினைனோ அதே குறிப்பு வந்துருச்சு. பாடல் அலங்கார பரிசில் காசருளி. அந்த வரலாற்றை சிந்தித்து பார்க்கும் பொழுது திருஞான சம்பந்த பெருமானும் திருநாவுக்கரசு சுவாமிகளும் ஒருவரை ஒருவர் சந்தித்து திருவிழிமிழலை திருத்தலத்தில் வீற்றிருக்கும் பொழுது அங்கு மழை பொழிவது நின்று பஞ்சம் ஏற்பட்டது. அந்த பஞ்சத்தை போக்க சிவபெருமான் இரு பெருமக்களுடைய கனவின் கண்ணும் தோன்றி நித்தமும் உன்னுடைய இருவருக்கும் நித்தமும் ஒரு படிக்காசு பலிபீடத்தில் வைக்கப்படும். அந்த படிக்காசை கொண்டு நாளும் அந்த ஊர் அடியவர்களுடைய பஞ்சத்தை பசி ஒழிப்பீர்களாக சுவாமி எடுத்துரைக்க தினமும் ஒரு தேவாரம் பாடுவார்கள். பெருமான் படிக்காசை அப்படி அருள் செய்வார். அப்படிப்பட்ட அந்த இரண்டு செய்திகளை இங்க நம்ம காட்டுகின்றார். அப்படிப்பட்ட பாடல் அலங்காரத்தின் வண்ணமாக அலங்காரமிக்க பாடல்களால் சிவபெருமானை குறித்து பாடி அந்த இருபெரு மக்களுக்கும் அந்த பழுத்த செந்தமிழ் மலர் சூடினார். தேவார தமிழ் பழுத்த செந்தமிழ் மலர் முடிந்த முடிவாகிய தெய்வ மேன்மைகொள் தெய்வ தமிழ்னு சொல்வார். மூர்த்தி நாயனாருடைய புராணத்தில் நம்முடைய தெக்கிழா பெருமான் மேன்மைகொள் தெய்வ தமிழ் என்று சொல்வார். மென்மைகொள் தமிழ் தொல்காப்பியம் சொல்லும், மேன்மைகொள் தெய்வ தமிழ் என்று சொல்லும். எனவே அப்படி இந்த உலகை 4 நிலங்களாக அப்படி உள்ளடக்கிய தமிழ்நூல் தொல்காப்பியம். ஆகையினால அப்படிப்பட்ட பழுத்த செந்தமிழ் மலர் சூடி நீடலங்காரத்து எம்பெரு மக்கள். எனவே நீண்ட பெரும் சிறப்பை உடைய நம்முடைய திருஞான சம்பந்த பெருமான் திருநாவுக்கரசு சுவாமிகள் என்ற இருபெரும் மக்களுக்கும் அப்படி பெருமான் அப்படி அந்த நித்தமும் காசு அருள் செய்தான் கொடுத்து அருள் செய்தான். அப்படிப்பட்ட அந்த பெருமான் அவர்களுடைய நெஞ்சில் நிறைந்து நிற்பவனாக அந்த பெருமான் வேடம் இல்லையா, ஆமா, அந்த அந்த காட்டில் இருக்கக்கூடிய வேடத்தை விரும்பி அணிந்திருக்கக்கூடிய பெருமான் அவன் திருவிழிமிழலை என்ற திருத்தலத்தை ஆளுகின்ற பெருமான். அவன் குற்றமற்ற சிறப்பை உடையவன், கீர்த்தி மங்களத்தை உடையவன், கேடில்லாத அந்த குற்றமற்ற கீர்த்தி முத்திப்பேரை உடையவன். அவன் யாரையுமே கனக கற்பகத்தை அப்படி கற்பக பொன்மயமாக இருக்கக்கூடிய கற்பக மரமானவன், கற்பக தருவானவன். அவன் கெழுமுதல் எவ்விடத்தேனே. அப்படிப்பட்ட அந்த பெருமானை நான் அடைதற்கு எவ்வித தகுதி உடையே என்று காட்டியிருக்கின்றார். இவ்வளவு உயர்ந்த அடியார் பெருமக்களுக்கு அருள் செய்திருக்கின்றான். இப்ப இறைவனை எனக்கு அருள் செய்வான் அப்படிங்கிற நிலையில நான் எந்த அளவுக்கு தகுதியோடு இருக்கின்றேன் அப்படிங்கும்போது போல அப்படியே தன்னை பணிந்து தாழ்ந்து பாடியிருக்கின்றார். ஆகையினால் இந்த திருப்பதிகத்தை நாம் பெருமானுடைய திருவுருளால் நிறைவு செய்திருக்கின்றோம். அடுத்த திருப்பதிகம் திருவாவடுதுறை திருத்தலத்தில் சேந்தனாருள் செய்த திருப்பதிகம். அதை நாம் அடுத்த வகுப்பிலே காண்போம் என்று சொல்லி இந்த மட்டில் நாம் இந்த வகுப்பை நிறைவு செய்கிறோம். சிற்றம்பலம். வான்முகில் விழாது பெய்க மலிவடம் சுரக்க மன்னன் பொன்முறை அரசு செய்க குறைவிடாதீர்கள் வாழ்க. நான் மறையரங்கள் ஓங்கு நற்றவ வேள்வி மல்க. மென்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். மென்மைகள் செய்வ நீதி விளங்கு உலகமெல்லாம். சிற்றம்பலம்.